ராணி நேயர்களுக்கு வணக்கம். நான் சித்ரா, கருவாப்பிள்ளை சமையலிருந்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறுதானியத்தில் என்னது குதிரைவாளி. சிறுதானியம்னா உங்களுக்கு தெரியும், நிறைய ஐட்டம் இருக்குது. நம்ம குதிரைவாளியை வச்சு ஒரு பாயசம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு ஒரு 1/2 லிட்டர் பால் அப்படியே ஊற்றுறோம். திக்கான பால் தான், சரியா? அப்போ தான் அந்த பாலில் வேகும்போது தான் அதோட டேஸ்ட்டு ரொம்ப அப்படியே ஜம்முன்னு இருக்கும், சாப்பிட்டுட்டே இருக்கலான்னு தோணும், சரியா? ஸோ இந்த பால் நன்னா காயட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம் பாருங்கள். நான் சிறுதானியம் 150லேருந்து 200க்குள்ளே இருக்கும். அந்த 200 கிராம் இருக்கிற சிறுதானியம். இது என்ன சிறுதானியம்? குதிரைவாளி. குதிரைவாளி என்ன பண்ணணும், தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 3 to 4 வாட்டி அப்படியே நல்லா அலசணும். அதாவது என்ன சொல்லுவாங்க, களையணும்னு சொல்லுவாள்ல, அந்த மாதிரி நல்லா இது பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி இது கொஞ்சம் மேலே அந்த அஸ்கு இருக்கும், அந்த உமி இருக்கும். அதனால் அதை என்ன பண்ணணும், 2-3 வாட்டி இப்படி கலந்துட்டு நல்லா ஒயிட்டாக தண்ணி வரணும். அந்த ஒயிட்டாக தண்ணி வந்ததுன்னா நிறுத்திடலாம். ஸோ அப்படி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். சைமல்டேனியஸில் இங்கே பால் காஞ்சின்னு இருக்கு. அது காஞ்ச உடனே இதை எடுத்து அதில் போட்டுடணும், சரியா? இப்போ நான் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துன்னு வரேன். பாருங்கள், இப்போ நான் அலசி எடுத்துன்னு வந்துட்டேன். பாருங்கள், ஒயிட்டாக இருக்குது பாருங்கள் தண்ணி. இப்போ நம்ம பாலும் நல்லா மீடியமாக காஞ்சிடுத்து. பொங்கணும்னு அவசியம் இல்லை, காஞ்சிடுத்து. அதனால் அப்படியே போட போகிறோம். இது என்னன்னு சொன்னேன், குதிரைவாளி. நீங்கள் சொல்கிறீங்களான்னு பார்த்தேன், சொல்லலை, நானே சொல்லிட்டேன். ஸோ இது குதிரைவாளி. இந்த குதிரைவாளியை நம்ம இன்றைக்கி சூப்பராக ஒரு பாயசம் பண்ணி தான் சாப்பிட போகிறோம். நான் மாத்திரம் சாப்பிட்றேன்னு நினைக்காதீங்க, நீங்கள் கண்ணில் சாப்பிட்டுடுங்க, இல்லைன்னா செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா வந்ததா, அளவெல்லாம் கரெக்டாக இருந்ததான்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம இதை போட்டுட்டோமா, போட்ட பிறகு என்ன பண்ணணும், இதை வேகணும், இந்த பாலில் வேகணும். அதுக்கு என்ன டைம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆகும், 10 to 15 மினிட்ஸ். ஸோ அது வரைக்கும் பொறுமையாக அப்படி கலரிண்டே இருக்கணும், அடி பிடிக்கக்கூடாது. ஸோ அதனால தான் நான் திக்காக ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். நீங்களும் திக்கான பாத்திரம் வச்சிங்கன்னா நீங்கள் கலர்லைனா கூட அடி பிடிக்காது. இதை அப்படி வச்சுட்டு ஏதாவது ஒரு வேலை பண்ணலாம், சரியா? ஸோ இது வேகட்டும், நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ நம்மளோடது எப்படி சும்மா அந்த எவ்வளோ சின்னதாக இருந்தது எப்படி வெந்திருக்கு பாருங்கள், தெரியறது அவங்களுக்கு. பெருசாக எடுத்து பாருங்கள், அளவு பெருசாக எடுத்து இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் அது நம்ம வெள்ளத்தில் வேகும்போதே வெந்துடும். கொஞ்சம் அப்படி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் இந்த கப்பில் குதிரைவாளி முக்கால் எடுத்தேன். இதில் வெல்லம் நான் ஒரு ஃபுல்லாக போடுறேன். ஆனால் இது கூட பத்தாது, இன்னும் இதில் ஒரு பாதி போடணும், சரியா? ஏன்னா இனிப்பாக இருந்தால் தான் பாயசம்லாம் நல்லா இருக்கும். அதுலேயும் இது சிறுதானியம் போது கொஞ்சம் இனிப்பு இழுக்கும். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம வெல்லம் போட்டுடுவோம். எவ்வளோ வெல்லம் அப்படின்னிங்கன்னா, 200 சிறுதானியம் போட்டிருக்கோன்னா நம்ம 300 வெல்லம் போடணும். ஸோ நான் உங்களுக்கு அந்த அளவில் கொடுத்துட்றேன். கடையில் வாங்கி அப்படியே பண்ணிங்கன்னா ஈஸியாக வரும். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டில் ஒரு ஃபுல்லாக போட்டேன், இப்போ ஒரு ஆஃப் போடுறேன். ஸோ இது போட்டவுடனே உங்களுக்கே தெரியும், அந்த பாயசத்தோட கலர் வந்துடும். ஏன்னா ப்ரௌன் கலர்லேயே குடிச்சு பாயசம் பழகி போச்சு. ஒயிட்டில் குடிக்கணும்னு வச்சுக்கோங்க, சர்க்கரை போடலாம். ஆனால் சர்க்கரையோட இது பெட்டர், உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும். அப்படின்றதுனால நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த வெல்லம் உங்களுக்கே தெரியும், வெல்லம் சாப்பிட்டா அயன் சக்தி. அனிமிக்கா நோ 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 சான்ஸ், ரெகுலராக வெல்லம் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம எப்படி சாப்பிட்ணும். இப்போது இரும்பு பாண்ட்லி இருக்குது, அதில் தான் நம்ம காயெல்லாம் பண்ணுறோன் போது அதில் இருக்கிற அயன் சக்தி நமக்கு போகும். ஸோ நார்மலாகவே லேடிஸ்க்கு அயன் குறைவாக இருக்கும். அதனால் நம்ம சமைக்கும்போது நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரமும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நான் நார்மலாக என்ன பண்ணுவேன்னா, என்னோடய வீடியோலாம் பார்த்திங்கன்னா வரும் அயன், அது என்ன சொல்கிறது, இரும்பு பாண்ட்லின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் இரும்பு பாண்ட்லினா வடை சட்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இது ஜம்முன்னு கரைஞ்சிடுது, வெல்லம் கரைஞ்சிடுது. என்னடா வெல்லத்தை அப்படியே போட்டீங்க, கரைச்சி பாகு எடுத்து ஊற்றலையே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நான் வாங்குகிற வெல்லத்தில் மண் கல் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் நான் தைரியமாக அப்படியே சேர்த்துருவேன். நீங்கள் வாங்குகிற வெல்லமாக இருந்தால் என்ன பண்ணணும், 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு அதை அப்படியே பாக வடிகட்டி ஊற்றிடுங்க. அவ்வளோதான், சூப்பராக
நம்மளோட பாயசம் ரெடி ஆகிடும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சமாக ஏலக்காய் பொடி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அது ஒரு 2-3 ஏலக்காவை பொடி பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பொடி பண்ணலைன்னா கூட ஒன்றும் அதிகமாக நசுக்கி போட்டால் நல்ல டேஸ்ட் இருக்கும். இதில் அது மாத்திரம் இல்லாமல் என்னென்ன போடணுன்னா, குங்குமப்பூ ஒரு பிஞ்சு, பச்சை கற்பூரம், அதுதான் போட்டிங்கன்னா கோவில் பிரசாதம் மாதிரி இருக்கும். ஒரே ஒரு ட்ராப் போடணும். நான் இறக்கின உடனே அதை போடுறேன். ஸோ இப்போதைக்கு இது இருக்கட்டும். இது பாட்டுக்கு ஒரு பக்கம் ஆயின் இருக்கட்டும். நம்ம என்ன பண்ணுவோம், முந்திரி திராட்சையை வறுத்துப்போம். வறுத்துட்டா இது தலையில் போட்டோன்னா தான் பார்க்குறதுக்கு பாயசம் மாதிரி தெரியும். இல்லைன்னா வெறும் தோல் போத்தினா ஏதோ ஒரு புடைய போத்தின மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால் நம்ம எப்போவுமே பாயசம்னா என்ன பண்ணணும், இது ரெண்டையும் வறுத்து போடணும். ஸோ இப்போ நம்மளோட பாயசம் ரெடி ஆகிடுச்சு. வெல்லம் கரைஞ்சிட்டுதான்னு பார்ப்போம். கரைஞ்சிட்டுனா எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும், பாயசம் இவ்வளோ திக்காக இருக்கக்கூடாது அப்படின்னா இன்னும் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிக்கலாம். ஆனால் நேரம் ஆக ஆக இது கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் உங்கள் சாய்ஸ். வேணுமா 1/2 டம்ளர் சுட தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை எங்களுக்கு பால் தான் வேணும்னா ஆறின பால் ஊற்றிக்கோங்க. ஏன்னா சூடான பால் ஊற்றினீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே திரிஞ்சு போயிடும். இந்த மாதிரி சூடாக இருக்கும்போது ஆறின பால் மாத்திரம்தான் சேர்க்கணும். சரியா? ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம முந்திரியும் திராட்சையும் வறுத்துருவோம். பாருங்கள், குங்குமப்பூ இது ஆக்சுவலாக ரொம்ப மெடிசினல் வேல்யூ. அதனால இருந்தால் சேர்த்துக்கலாம். ரொம்ப காஸ்ட்லி எங்களால் முடியலன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க. இருக்கிறது பிரமாதம். சேர்த்துக்கிறேன். அதனால் நீங்கள் வருத்தப்படக்கூடாது. கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டிருக்கேன். எல்லாமே மெடிசினல் வேல்யூ தான். இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம். இதுதான் பிரசாதம் டேஸ்ட்டு கிடைக்கும். உங்களுக்கு பிரசாதம் மாதிரி சாப்பிட்ணுன்னா இது ரொம்ப போடக்கூடாது. சும்மா ஒரு அரிசி அளவுக்கு நசுக்கி அப்படி போடணும். ஜாஸ்தியாக போட்டால் என்ன ஆகும்னா ஒரே கற்பூரமாக இருக்கும், சாப்பிட முடியாது. ஸோ ஒரு அரிசி பிரமாணம், இல்லைன்னா ஒரு மிளகுல பாதி அப்படி போட்டுக்கோங்க. இந்த குவான்டிட்டிக்கு அவ்வளோதான். இதே 5 கிலோ பண்ணிவிட்டு இத்தோண்டு போட்டால் நல்லா இருக்காது. சரியா? ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாயசத்துக்கு முந்திரி திராட்சை தாளித்து கொட்டிடுவோம். அதுக்கப்புறமா நம்ம பாயசம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுவோம். இதை இறக்கி வச்சிடலாமா? ஓகே. இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோம். கொஞ்சமாக தான் நெய் ஊற்றுறேன். ரொம்ப நெய் ஊற்றினா உடம்புக்கு கெடுதல். அதனால் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், முந்திரி கூட அளவாக போட்டுக்கோங்க. ஏன்னா வயசானவாளாக இருந்தால் திட்டுவாங்க, இவன் என்ன இஷ்டத்துக்கு முந்திரி போடுறான். அதனால் எப்படி யார் சாப்பிட்றாலோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸோ முந்திரி சேர்த்தாச்சு, திராட்சை சேர்த்தாச்சு. ஆக்சுவலாக நான் இப்போ ரெண்டையும் தள்ளிட்டேன். ஆக்சுவலாக அப்படி தள்ளக்கூடாது. முந்திரி கொஞ்சம் செவந்த உடனே தான் திராட்சையை தள்ளணும். ஏன்னா இது சீக்கிரம் செவந்து போயிடும், இது லேட்டாக செவக்கும். ஸோ நானும் ஏதோ பேச்சு வாக்கில் டபக்கட்டின்னு ரெண்டையும் தூக்கி போட்டேன். அதனால் அப்படி பண்ணாதீங்க. முந்திரி கொஞ்சம் செவந்த உடனே திராட்சையை போட்டுக்கோங்க. சூப்பராக இதை வறுத்து எடுத்துட்டு நம்ம பாயசத்தை குடிச்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லணும். எப்பவுமே சொல்லுவாள், நலபாகம்னு தான் சொல்லுவாள். லேடிஸ்க்கெலாம் சமையல் பிரமாதம்னு சொல்ல மாட்டா. ஜென்ஸு தான் நல்லா சமைப்பா. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரே கான்சன்ட்ரேஷன் இருக்கும். நம்ம இங்கே ஒரு வேலை பண்ணுவோம், அங்கே ஒரு வேலை பண்ணுவோம். அப்போ எப்படி சமையல் நல்லா இருக்கும்? ஸோ அதனால் நலபாகம்தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அப்படி சொல்லுவாள். பட் எனக்கு நான் விரும்பி சமைக்கிறதுனால நான் சமையலை சமையல்னு நினைக்க மாட்டேன். ஐ லவ் சமையல். ஸோ அதனால் எனக்கு சமையல் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த வேலை. சரியா? இப்போ நம்ம பாருங்கள், ஜம்முன்னு ரெடி ஆகிடுத்து. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். பார்த்தீங்களா? ஆயிடுச்சா? சரி, இப்போ சேர்த்துடலாமா பாயசத்தில்? இருங்க வரேன். பாருங்கள், நம்ம பாயசம் அப்பப்போ திக்காயிடும். அப்போ என்ன பண்ணணும், தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை ஆறின பால் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அப்படியே கொட்ட போகிறோம். எண்ணத்தை கொட்டுறோம், முந்திரி திராட்சையை. அவ்வளோதான், சூப்பரான பாயசம் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன் எப்பவும். நீங்கள் ஒரு வாட்டி கண்ணில் சாப்பிட்ருங்க. சரியா? ஸோ நான் இந்த பாயசம் பண்ணேன் யாருக்காக? உங்களுக்காக. நீங்கள் எல்லோரும் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.